ஒரு அம்மா மட்டும் நீங்களும் மகளிர் தானே, பிரேமலதாவும் மகளிர் தானே. அந்த அம்மா சொல்லுது, முதலமைச்சருக்கு கை ஆடுதான். அது ஆடுதா ஆடலையான்னு பார்க்க வேண்டியது அவங்க பொண்டாட்டி தானே. இல்லைம்மா, நான் தெரியாத கேட்குறேன், நான் அசிங்கமாக பேசலை. அது ஆடினாலும் ஆடலைனாலும் அவஸ்தைப்பட போகிறது அவங்க சம்சாரம். எது ஆடுது ஆடலைன்னு பார்க்கறதுக்கு ஒரு கட்சி தலைவி தேவையா? இப்படி ஒரு தலைவி தேவையா? முன்னெல்லாம் வேட்டி கட்டுவார், இப்போ பேண்ட்டு போட்டுக்கிறாரு. அது ஒருத்தர் பேண்ட்டு போட்டால் அவருக்கு என்னடா பேண்ட்டு போட்டால் பொருந்தது, ஏன் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஒரு பேண்ட்டு போட நாயெல்லாம் தெருத்தம் இல்லை. அப்படி கேட்பாரு, நாய் தெருத்தமாக தெருத்தாதா? அதை விட இன்னொரு கூத்து அமித்ஷாவுக்கு போட்டு போகிறான் பேண்ட்டை. கற்பனை பண்ணிப்பாரு, உலகத்தில் சைஸே இருக்காது. நம்ம அந்த அது என்னது குபேர பொம்மையா, குபேர பொம்மையே அவனை பார்த்து தான் செஞ்சுருப்பாங்க. அப்படி ஆள். இப்போ எங்கே எல்லாரும் சொன்னாங்க, அந்த சீமானை பற்றி பேசுகிறீங்க, வாயே நாத்தடிச்சு போச்சு. நீங்கள்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு கிருப்பு இருந்தால் அடிங்க. அவன் என்ன சொல்கிறான், இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்கிடுவானா, 7 வாட்டி கலைப்பானா. நான் என்ன தூக்கின்னு போயா கற்பழிச்சேன்னு கேட்டானா இல்லையா டிவியில்? ஓ, தூக்கின்னு போகிறவே கற்பழிப்பியா நீ? இதுக்கெல்லாம் காரணம்னா அவனை தூக்கி உள்ளே வச்சு நசுக்கி சூப்பு எடுத்தேன்னு வச்சுக்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், 4 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன சுதந்திரன்கிட்ட சொன்னேன், சின்னவர்கிட்ட தெளிவாக சொன்னேன், மொத்தத்தில் ஒரே ஒரு நாள் என்னை சிஎம் ஆகிடணும். ஒரு நாள். என்ன சிரிக்கிறீங்க? ஆகக்கூடாது, நான் படம் எடுத்தால் பார்க்குறீங்க. அதுக்கும் அம்பேத்கர் தாத்தா என்ன ஒருத்தர் கேட்டாம்மா, ஜெயிலில் வச்சுட்டு நீ எப்படி வெளியே போயிடுவ பார்க்குறேன்னா, நான் சொன்னேன், டேய் உன்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு எழுதின அம்பேத்கர் தாத்தா என்னை வெளியே விடுறதுக்கு எழுதியிருக்காரு. வேணுன்னா ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா உள்ளே வச்சுக்கலாம், அதுக்கு மேலே என்னை வைக்க முடியாதுறாங்க. கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, அந்த ஒரு நாள் சீமான், அந்த யாரவன் அந்த போலீஸ் கேடி அண்ணாமலை, இப்படி இந்த உதவாத சாமான் பாத்திரம் வேஸ்ட்டு பாத்திரம்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நசுக்கி கொட்டையை நசுக்கி சூப் வச்சு குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதவியை கொடுத்துட்டு வந்துடுவேன். என்னடா பேசுகிறானுங்க? எங்களுக்கு மட்டும்தாங்க இந்த கேடு, எங்களுக்கு மட்டும்தான் இந்த கேடு. நான் பேசினா எனக்கு 2.5 மாதம் செய்யலாம், எங்கள் ஆட்சி ஒருத்தன் பேசுவானா 4 நாளில் வெளியே வருவானா? என்னடா நியாயம் இது? நியாயமா இது? ஏன் எல்லாருக்குமான முதலமைச்சராக நடக்க வேண்டும் என்று எங்கள் தளபதி நினைக்கிறார். எல்லாருக்குமான முதலமைச்சர் நம்ம பையன், அவன் மீது குற்றச்சாட்டு. ஆகவே அவனை பாதுகாப்பாக உள்ளே வைக்க வேண்டும் என்று நினைத்தார், என்னை வைத்தார். நான் வெளியே வந்தேன், ஆற தழுவினார். எங்கள் சின்னவர் என்னை அணிதிரட்டி அனுப்பி வைத்தார். இதோ முழங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த கட்சியில் இருப்பதே பெருமை. இந்த கட்சி ஒன்று மட்டும்தான் மக்களை காப்பாற்றும். அதுக்காக நாதாரி மாதிரி நாடோடி மாதிரி இருக்கிறதெல்லாம் போய் நக்கினா எனக்கு அந்த பேர் இருக்குமா? நோ சான்ஸ். நான் கேட்குறது இந்த பக்கமே பார்க்கல, நான் உங்களை மட்டும்தான் பார்த்து பேசுகிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் தான் மீன் கடைக்கு போவீங்க, நீங்கள் தான் துணி கடைக்கு போவீங்க. எங்கால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? வண்டியில் ஏற்றி போய் 2 பசங்க 3 பசங்க ஏற்றி போய் விட்டு வெளியே டீ கடையில் யோசனை பண்ணியிருப்போம், எவ்வளோக்கு துணி எடுக்க போகிறாங்களோ, எவ்வளோ பில்லு வருமோ. அதனால் எங்கள் ஆளுங்களுக்கு யாருக்கிட்டையும் பேசுகிற ஐடியாவே வராது. நீங்கள் மட்டும்தான் எங்கே போனாலும் பேசுகிற ஆள். எங்கே போனாலும் இதை பேசுங்க. எதிர்கருத்து சொல்கிறவனை நல்ல செருப்பு இருந்தால் எடுத்து அடிங்க, பிஞ்சு போச்சுன்னா நான் வாங்கி தரேன். ஏன்னா இவ்வளோ செஞ்சுட்டு கேவலமாக பேசுனா அதை கேட்டுட்டு இருக்க முடியுமா? இப்போது சொல்கிறாங்க ஹிந்தி படிக்கணுமா. எங்கள் அக்கா தமிழிசை, அது அக்காவா தங்கச்சியான்னு எனக்கே தெரில. அது ஒரு 300 ஃபீட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி மேடை போட்டுச்சுன்னு வச்சுக்க, கீழே மணக்கட்டை போடணும். அந்த மணக்கட்டையிலேருந்து சொல்லு, தமிழ் படித்தா தமிழ்நாட்டில் தான் மேலே, ஹிந்தி படித்தா இந்தியா முழுக்க மேலே. அவன் இங்கே வந்து மணி ஆட்டுறாப்போ இந்த பொது அறிவு கூட இருக்காது. உங்கள் அப்பா எப்படி பெற்றான்? நல்லது அப்பன் தானே. இலக்கிய செல்வர் குமரியானந்தன் பேச்சை 1.5 மணி நேரம் பேசுவான் தான். நான் உட்காந்து கேட்டேன், 1.5 மணி நேரம். தமிழ்னா அப்படியே செத்தே போயிடுவோம். மணியாடுற பாறை இருக்குல்ல, அதில் தமிழை சேர்த்த ஒரு ஆளுன்னா அது குமரியானந்தன் எம்பியாக இருக்கும்போது தான். அவன் பெற்ற பொண்ணா இது ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு. சரி, ஹிந்தி படிக்கிறோம், அதனால் எங்களுக்கு என்ன வரும்? இப்போ செல்ஃபோன் இருக்குதும்மா,
எந்த பாஷையில் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி எந்த பாஷை ஒன்றுமோ அந்த பாஷையில் கேட்டால் அதுவே மாற்றி கொடுக்குதா இல்லையா? அப்புறம் என்ன மயிருக்கு நான் ஹிந்தி படிக்கணும்? அதுக்கு ஏன்டா ஃபீஸ் கட்டணும்? அதுக்கு ஹிந்தி கிளாஸுக்கு போகணும். நாங்கள் தமிழ் அப்படியே சொல்லி கொடுக்குறோம். சரி, இந்தியை வளர்க்கணுன்ற உங்கள் ஒப்பு வீட்டு பணத்தில் வளர்க்குற, என் வீட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கின்னு நீங்கள் வாங்குகிற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் ரப்பர் பொட்டுக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நீங்கள் கட்டுறீங்க இல்லைம்மா வரி. நான் என்ன பெரிய கோட்டீஸ்வரனா வரி கட்டுறேன்னு கேட்கக்கூடாது. நீ வாங்குற ஒன்றுக்கு நீ கட்டுற வரி. இந்த வரியை வாங்கி இவங்கிட்ட கையில் கொடுத்தா இவன் புகாரி ஹோட்டலுக்கு கல்லா கீப்பர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அவன் தான் அந்த வேலைக்காரன் வந்தால் பைசா கொடுக்க மாட்டான். இன்றைக்கி சம்பளத்தை கொடுங்க, நான் ஊருக்கு போகிறேன், புஞ்சாதியை பார்த்துட்டு வரேன்னு கேட்டான்னு வச்சு ஹோட்டலில் வேலை செய்கிறவன் லீவுலாம் கிடையாது, ஊருக்கு போகிறது தான் உன் காசு கிடையாதுன்னு சொல்லுவான்ல. அது மாதிரி இவன் உட்காந்துக்கிட்டு ஹிந்தி படித்தா தான் நான் பணம் கொடுப்பேன்னா அண்ணா சொன்னது ஞாபகம் வருதா இல்லையா? அண்ணா சொன்னது ஞாபகம் வருதா இல்லையா? அதுக்கு நாங்கள் போகணுமா? இப்போ பார்லிமெண்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பண்ணணும்னா நம்மளுக்கு 8 சீட்டு குறைஞ்சி போகுது. உங்களுக்கு யார் சொன்னாதுன்னு கேட்குறான் லபடைக்கப்பல் அண்ணாமலை. தொக்கலா ஓய், ஏண்டா அறிவில்லடா, நீ ஐபிஎஸ் தானே படிச்சிருக்க. பழைய பார்லிமெண்ட் இருந்ததா இல்லையா? அதை புதுசாக கட்டினானா இல்லையா? அந்த புதுசாக கட்டினதுல யார் மயிரை போடுங்க 888 சீட்டு போட்டிருக்கான், போட்டிருக்கானா இல்லையா? அப்ப 888 பேர் உட்கார்றதுக்கு தானே கட்டியிருக்கான். அப்ப கூட்ட போறான்னு அர்த்தமா இல்லையா? எப்படி கூட்டுவான்? நம்ம வீட்டில் நம்மளை எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்து 2 பெத்தா போதும் 2 பெத்தா போதும்னு சொல்லி இப்போ என் பசங்கள்லாம் ஒன்று பெற்று என் 2 பொண்ணுக்கும் ஒரு பிள்ளை தான். கெஞ்சி பார்த்தேன், காலில் வந்து அழுது பார்த்தேன், படிக்க வைக்கணும்பா, நீ பாட்டுக்கு செத்து போயிடுவா, அப்புறம் நாங்கள் கஷ்டப்படாத இருந்தோம். எங்கள் அப்பா அவ்வளோ அறிவை சொல்லி கொடுத்து நம்ம மக்கள் தொகையை குறைச்சி நம்ம வச்சுருப்போம்மா. உத்தரப்பிரதேசலாம் போனால் இன்னும் பாதி ஊருக்கு கரண்ட்டு கிடையாது. எங்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்லலாம் பாதி ஊருக்கு கரண்ட்டு கிடையாது. டிவி ரொம்ப வீட்டில் கிடையாது. ஃபுல்லாக இதே வேலை தான். எத்தின் ரூபாய்னா 22, எத்தின் ரூபாய் 18, எத்தின் ரூபாய் 12. பொழுது போனால் இதே வேலையாகி அவன் பாட்டுக்கு பெற்று போடுவானா. யார் பேச்சையும் கேட்காத, நம்ம அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நான் பெக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. அப்போ 1 பெற்றால் ஒளிமயம்னா நானும் நிறுத்தியிருப்பேன். அப்போ கலைஞர் தாத்தா சொன்னார் 2 பெற்றா இன்பமயம்னாரு. சரி, நம்ம ஜாலியாக இருப்போமேன்னு 2 பெற்றேன். இப்போ 1 பெற்றால் ஒளிமயம்ன்றாரு. ஒன்றோட நிறுத்துறோமா இல்லையா? அரசாங்கம் சொல்கிறதெல்லாம் கேட்குற நமக்கு துட்டு கொடுக்க மாட்டானா, பார்லிமெண்ட்டு ஏற்றி கொடுக்க மாட்டானா. கேட்காம பிள்ளையார் செய்கிறான் பாரு. பிள்ளையார் இன்னைக்கு மண்ணில் டை அடிச்சு போடுற மாதிரி போடுறான் பாரு. அவனுக்கெல்லாம் எம்பி தொகுதியை ஏற்றி கொடுப்பானா. இது எந்த ஊரில் நியாயம் சொல்லுங்க நீங்கள்? எந்த ஊரில் நியாயம்? இதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி கையெழுத்து போடுறானா, ஹிந்தி படின்றானா. இதுக்காடா நாங்கள் 72 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். 75 வயசுடா அந்த கட்சிக்கு. 75 வயசு. ஒருத்தர் வந்தார் 2018 நிற்கிறோம், அவர் 21 நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காடுறோம். இடையில நான் கேட்டேன், வாட் அபவுட் 2019 கேட்டேன். நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் 2019, ஒன்லி 2021. அவர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ ஒருத்தர் நிற்கிறோம், அடிக்கிறோம், 2026 முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். வாட் அபவுட் 2019, 24? நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் 2024, ஒன்லி 2026. ஏண்டா நீங்கள்லாம் நேராக கிளம்பி வருவீங்க, நிற்பீங்க, ஜெயிப்பீங்க, முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துக்குவீங்க. நாங்கள் குச்சை ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சி நிற்கிறோம். அதுக்கான அந்த கட்சி ஏம்மா உட்காண்டிருக்கல்லம்மா, ஒரு காலத்தில் உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லு, இப்படி சேர் போட்டு உங்கள் வீட்டில் உட்கார முடியுமாம்மா யார் முன்னாடியாவது? நிச்சயமாக சொல்லுமா. என்ன சொல்லுவான்? ஆம்பளை உட்காந்துக்கிறாரு, எருமை மாடு எந்திரி ஓத்தா. இப்போ சொன்ன அவன் சங்க அறுத்துற மாட்டேன். இதுக்கு காரணம் திமுகடா. இதுக்கு காரணம் திமுக. எங்கள் தாத்தா பெரியாரும் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் போட்ட பிச்சை இதுடா.
என் தாய் தங்கச்சிலாம் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன வேலை ஒரு காலத்தில். இப்போ பிஜேபி எடுத்துக்கிய நரேந்திர மோடி அண்ணாமலை என்ன சொல்கிறான், உனக்கு என்ன வேலை, நீ வேலைக்கு போகாத வீட்டிலே இரு. அப்போ எனக்கு என்ன தானே வேலை, புருஷன் வருவான் புள்ள பெற்று போடு. இதை சொல்கிறது தான் பிஜேபி. நாங்கள் அப்படி இல்லை, நீ படி. தாத்தா கலைஞர் 30,000 பணம் கொடுத்தாரு கல்யாணத்துக்கு. எங்கள் அண்ணன் தளபதி நீ படி, நீயே சம்பாரி, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லியிருக்காரா இல்லையா? இந்த கட்சி வேணான்றான். எத்தனை கட்சி இந்த நாட்டில், எவ்வளோ கட்சி இருக்குது? எவனா உன்னை பற்றி கவலைப்பட்டானா? எவனும் கவலைப்படல. அதில் கல்யாணம்னா ஜெயலலிதாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அதை யாரும் கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா? இப்படி ஒரு ஆட்சியை எங்கே பார்த்தீங்க? இன்னைக்கு 72 வயசு, எனக்கு 66. இப்போ கூட்டம் வச்சுட்டு போனால் ஒரு டயர்டாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? 72 வயசில் ஒரு முதலமைச்சர் எப்படி பாடுபடுறாரு பார்க்குறீங்களா இல்லையா டிவியில்? இது எவனாலும் என்ன கூட ஒருத்தன் கேட்டான், எப்பா இது என்னப்பா இது, காலையில் கன்னியாகுமரியில் இருக்கிறாரு, மத்தியானம் மதுரையில் இருக்கிறாரு, சாயந்தரம் விழுப்புரத்தில் இருக்கிறாரு, நைட்டு 12:30 மணிக்கு வந்து டி நகரில் ஆய்வு பண்ணுறாரு, எப்படா முடியும் இதுன்னு கேட்டான். டேய் அப்படிலாம் ஒரு சுத்தனா தான் கலைஞரோட பிள்ளை இல்லைன்னா இல்லைன்னா ஏன்னு கேட்டான். 1952 பராசக்தின்னு ஒரு படம் வந்து பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தவங்களாம் யார் கை தூக்கு? இவ்வளோ பேரா? அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியும் படம் வந்ததா? அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியும் படம் வந்ததில்ல. 20 பாட்டு வரும், 20 பாட்டு, 10 பாட்டுக்கு தூங்கணும், 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும் இல்லையா? 1952 பராசக்தின்னு ஒரு படம் வந்து தான் 2.25 மணி நேரம் கண்ணை சிமிட்ட கூட விடாம படம் பார்க்க வச்ச படம் பராசக்தி. அதை எழுதுனது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர். அப்ப எவனும் கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றுனா அந்த மை கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அது எவ்வளோ பவராக இருக்கும்னு தெரியமானாவாடா நரேந்திர மோடி. தாடி வச்ச கேடி எங்கள் அப்பா விட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கின்னு எங்கள் அத்தா, எங்கள் சித்தாத்தா, எங்கள் அண்ணி, எங்கள் அத்தை இவங்கெல்லாம் வரி கட்டினா அதை வாங்கி வச்சுக்கின்னு ஹிந்தி படித்தா தான் கொடுப்பியா? காந்தி வழியில் தலைவர் தளபதி போயிட்டுருக்காரு, அப்புறம் நேதாஜி வழியில் போக வச்சுடாதீங்க சரியா? அதுக்குதான் இப்போ எல்லாருமே சொன்னாங்க, இதே நேரம் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் காலில் விழுந்து நக்கி அந்த பணத்தை வாங்கிட்டு இருப்பான்னு. 5 நாளைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடந்தது திருவத்தூரில். சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் தான் தலைமை. அதில் நான் பேசும்போது சொன்னேன், இந்தியை ஏற்றுக்கொண்டால் 10,000 கோடி தருவேன் என்று சொல்கிறான் தர்மேந்திர பிரதான். இந்தியை ஏற்றுக்கொண்டு 10,000 வாங்குவது என்பது கக்குசில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு சமம்னு நான் பேசுனேன். அதான் நம்ம உண்மை. நம்மளுக்கு பசிக்குதுமா? பசிக்குதுன்றதுக்காக நம்மளை ஒருத்தன் மிரட்டுறோம் வந்து நீ கக்குசில் உட்கார நான் பிரியாணி வாங்கி தரேன்னா சாப்பிடுவோமா? அவன் மூஞ்சில் தூக்கி அடிக்க மாட்டான். அதே மாதிரி தான் இந்த பிஜேபி என்பது நம்மை வீழ்த்தி உன்னை அடிமைப்படுத்தி தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. அந்த கட்சி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது. அந்த கட்சி வந்துடுச்சுன்னா ஆபத்து பொம்பளைங்களுக்கு தான். என்ன சொன்னான் தெரியுமா? முதல்ல உனக்கும் புருஷனும் கல்யாணம் ஆகும், உன் புருஷன் செத்துட்டா உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவானுங்க. இந்த சனாதனம் கொனாதனான்றானுங்கல்ல, பொண்டாட்டி தூக்கி நெருப்பில் போடு, இல்லை மூலில் உட்கார வை, வெள்ளை புடவை கட்டு, எதுக்கும் உதவுதலாக்கு, இப்படி சொன்னான். இந்த திராவிட இயக்கம் மட்டும்தான் இதை சொல்லிச்சு. இங்கே உட்காந்துக்கிறீங்களே எத்தனை பேர் முதலமைச்சரானாங்க? இப்போ அப்பான்னு கூப்பிட்டா அடியில் நோவுதுன்றானுங்கல்ல, இப்போ அப்பான்னு கூப்பிட்டா அடியில் நோவுதுன்றான்ல. அம்மா அம்மானு கூப்பிட்டானுங்களா இல்லையாம்மா? அம்மா அம்மானு கூப்பிட்டாங்க. அம்மானு கூப்பிட்டா அந்த பெண்களுக்கு ஏதாவது செஞ்சுதாம்மா? சொத்தில் சமப்பங்கு வாங்கி கொடுத்ததா ஜெயலலிதா? அம்மா தானே. சின்ன பசங்கள்லாம் ஆயா தானே வாங்கி கொடுத்ததா? இல்லை. அம்பேத்கர்னு எங்களை பெரிய தாத்தா இருந்தார். அவர் பார்லிமெண்ட்டில் கேட்டார், பெண்களுக்கு சொத்தில் சமப்பங்கு கொடுன்னு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானம் நிறைவேறல. அவர் வெளியே வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டார். அவரும் செத்து போயிட்டார். எங்கள் தாத்தா பெரியார் இருக்கார்ல, அவரு தீர்மானம் போட்டார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொடுக்கணும்னு. அவர் செத்து போயிட்டார்.
ஆனால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் 89 முதலமைச்சராகி போட்டார் கையெடுத்து. அன்றிலிருந்து பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு. இந்த சட்டத்தை போட்டது திமுக.